ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறோம். நானும் ஆதிக்குட்டியும் நேற்று சாயந்தரம் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். அப்புறம் மாமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சரி நான் கொரியர் போட வேண்டியது இருக்குதுல்லப்பா, நான் போய் போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு தான் சரி நான் வீட்டுக்கே வந்துட்டேன், நீ அங்கேருந்து ரெஸ்ட் எடுமா, டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்ல, இங்கே வந்தீங்கன்னா நான் செல்லில் வேலை பார்த்துட்டு இருப்பேன், நீ தம்பி வச்சுட்டு நீ தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், உடம்பு முடியாமல் இருக்கிற, அதனால் அங்கேருந்துனா கூட அம்மா தம்பி பார்த்துப்பாங்க, நீ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம், நல்லா தூங்கிட்டேன். அம்மா தம்பி 11 மணி வரைக்கும் இங்கே வந்து விளையாண்டுருந்தாங்க. அங்கேன்னா எனக்கா ஒரு நாள் தான் அப்படி விளையாடுவான். இங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறனாட்டின்னு எல்லாத்து வேலையும் பொத்துன்னு உளுந்து எழுந்திரிச்சிட்டு அவங்க பாப்பாங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு ஒரே ஆட்டம். நேற்று நைட்டு அந்த பக்கம் விளையாண்டுருப்பான். வாங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறான்ட்டு. மயிலு, என்ன பண்ணுறீங்க? செல்லக்குட்டி குட் மார்னிங் சொல்லுங்கள். பட்டு பொம்மையம்மா, ஏ குட் மார்னிங் சொல்லுங்க தங்கம். சொல்லலையா? டெடி டெடி சொல்லுங்க. டெடி டெடி டெடி. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே தங்கம். கை கொடுங்க. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. கை கொடுமா. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. கை கொடுடி அம்மாக்கு. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ மேலே. தேங்க்யூ. அச்சு அழகி. அவா அழகிட்டி, அறிவு கிட்டிடி. பாருங்க, எங்கள் பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏடா பிளாக்காக தெரியுது ரச்சிதா. இந்த பக்கம் போங்க. ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி எங்கள் பாப்பாங்க ஸ்கூல்லலாம் வந்துட்டு டீச்சர்ஸ் விருந்து வைக்கிறாங்களாம்மா பாப்பாங்களுக்கு. என்ன எதுக்கு பாப்பா? உங்களால் தான் வந்து டீச்சர்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாங்களுக்குலாம் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து சாப்பாடு போடுறாங்க. இன்னைக்கு என்ன பிரியாணியா? தக்காளி சாப்பாடா? சரி சரி, இருந்தாலும் டீச்சர்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ அழகி. எங்கள் அண்ணன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. எங்கள் அப்பா வந்தவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பா பாவம் மலைக்குள்ளேயே நினச்சிட்டு வந்தார். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னம்மா பண்ணுற? சாம்பார் வச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமை எப்போதும் ஆல்வேஸ் சாம்பார். ஆமாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ஆமாம், நீ வந்து பருப்பு இதெல்லாம் வேக வச்சுட்டு காய் இதெல்லாம் தாளிச்சு கொட்டிடுவேன். ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா வந்து வித்தியாசமாக சாம்பார் வைப்பாங்க, நான் வித்தியாசமாக வைப்பேன். நான் வந்து அப்படியே வணக்கி விட்டுட்டு அதுலேயே பருப்பெல்லாம் தூக்கி கொட்டிடுவேன். நீ வந்து பருப்பு தனியாக வேக வச்சுட்டு காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி கொட்டுவேன். இந்த மாதிரி மெத்தடில் யார் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் பார்க்குற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லிடுமா? ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. அப்படியே அடுத்தடுத்து என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இறங்குங்க ஆதி, நான் தலை சீவானு. இறங்கு, கீழே இறங்கு. இறங்கு, கீழே இறங்கு. இறங்கு, நான் தலை சீவணும், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா சீ விடுவாங்கன்னு சொல்லிடு சாமி. அம்மா தலை சீவிடுவோம், அக்கா சீ விட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி உனக்கு சீ விடுவாங்கன்னு சொல்லி இறங்கு ஆதி, எனக்கு டைம் ஆச்சு. இறங்கு. கட்டுக்கவே மாட்டான். செல்ல பார்த்தாலே பேச மாட்டான். அது இறங்காதி. சரி வா, நானே சீவி வருவேன். சின்ன குட்டிக்கு அடுத்தது தலை சீவி விட்டு நமக்கு சீவி வருவான். சாமி கூப்பிட்ட எப்படி? சின்னாவா கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. வருங்க சித்தி. என்னம்மா நீ எங்கம்மா போற முதலாளா? எனக்கு வேண்டாம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க 2 பேரும். சரி பார்த்து போயிட்டு வாங்க மழை ஏற்றுக்குள்ள. பாய் தங்க. அக்கா சித்திக்கு பாய் சொல்லிடு. பார்த்து போயிட்டு வாங்க சொல்லிடு சாமி. நல்லா சொல்லு சாமி. பார்த்து போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்து சொல்லாமா? பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மழை வேறு தூரிட்டு இருக்குது. என்னமோ இன்னைக்கு காலையிலேருந்தே விடியும் போதே மழைக்குள்ளேயே கிளம்பிட்டு இருக்கிறாங்க பாப்பாங்க வேற. கரெக்டாக ஒன்றா நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது மழை வந்துடுது, இல்லாட்டினா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது மழை வந்துடுது. ஆமாம்மா மழை வருதுமா. மழை நாய் ஓடிருச்சாம்மா. மழை வந்துருச்சு. ஆமாம்மா வந்துருச்சு. ஆமா வேண்டாம், நீ இறங்க வேண்டாம், மழை ஈரமா இருக்குது. உள்ள ஏறு பட்டு. பாய், பார்த்து போயிட்டு வாங்க.
பாய் பாய் பாய். சரி போய் நல்ல பால்வாடிக்கு போலாமா? பால்வாடி போறியாம்மா? தள்ளி தள்ள நிக்கிறதாம்மா, இன்னும் பால்வாடி ஓபன் பண்ணலாமா? வழி விடுங்க சொல்லு. தங்கமே இன்னும் பால்வாடி ஓபன் பண்ணலீங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போவீங்களாமா? அமைச்சியும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கோங்க. வழி விட மாட்டேங்கிற, வழி விடுங்க சொல்லு. ஏங்க மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுதுங்க. நாம உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டு புவா இங்க சொல்ற கேளு. புவா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வேற சட்டை போட்டுட்டு அப்புறமா போலாம். ஓகே மயில், ஓகே ஓகே, வெரி குட் பாய். கிளம்பிட்டியாடா நான் வேலைக்கு? ஆதிக்குட்டி கூட கூட்டிட்டு போ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா. அவனை கூட்டிட்டு போய் நான் வேலை செய்யணும், அவனை பார்த்துட்டு போகணும். அவனை கூட்டிட்டு போனா கம்மி ரெண்டா போயிடும். ஏதோ சொன்னேன் எதுக்குன்னா என்ன நட்ஃபீல்டு ஆயிடும். நட்டு கழட்டு போயிருமா? கண்டு போயிடும். ஆதிக்குட்டி இங்க வர மாமா உன்னை என்ன சொல்றாங்க? போய் டிவி பார்த்துட்டு இருக்கிறது. மாமா உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போறாங்களாமா, கூட போறியா? என்கிட்ட வரையா? அங்க வர மாமா கிளம்பியாச்சு. மாமாக்கு பாய் சொல்லிடு. என்கிட்ட ஏதோ ரசம் கொடுத்து இல்லையா? ஏன் அட மொடை பிடிச்சவனே, பொரியல் உள்ள வச்சுதான் கொண்டு போவாங்க. அப்படி ஒரு முறையா உனக்கு அதை கழுவுறதுக்கு? ஆமா, சாப்பிட்ற சத்தை பார்க்கணும், 2 விதமா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. காய் இதெல்லாம் நீங்க கொண்டு போறக்கு முடப்படுற ரசத்தோட கொண்டு போவேன், தனியா கப்ல கொண்டு போக மாட்டேன். ரசத்தையும் பேசாம அதுக்குள்ளே ஊத்தி எடுத்துட்டு போயிரு. அது நல்லா இருக்காது. கிளம்பியாச்சு. ஓகே, நான் நைட்டு தான் வருவேன், பார்க்கலாம். வேலைக்கு நீ கூட போயிருக்கியம்மா? இவர் வராம ஒரு கை நீட்டிட்டு வர்றேன் வர்றேன். இங்க வருங்க போறத கை நீட்டிட்டு வர்றேன் வர்றேன். மாமாக்கு பாய் சொல்லிடலாம். இங்க வருங்க போயாச்சு. எங்க பார்த்தா பதனா மழை வேற பெய்யுது. மழை வருது, மழையில வேண்டாம், நாளைக்கு போலாம். அப்பா வண்டியில் வருவார், அப்பா கூட வண்டியில போலாம். அப்பா வண்டியில போலாம். அப்பா அங்க உட்கார்ற, நம்ம உட்காங்கிறான் பாருங்க. மயிலே செல்லக்குட்டி இல்லை, இங்க பாரு. மாமா வேலைக்கு போயிட்டு வரட்டும், நம்ம பால்வாடி போலாம். ஸ்கூல் ஓபன் ஆகிட்டு போலாம், பால்வாடி போலாம். அம்மா மாமா வேலைக்கு போயிட்டு வரட்டும், நம்ம பால்வாடி போலாம். அக்கா அண்ணாலாம் வருவாங்க, நம்ம போய் விளையாடலாங்க. சரியாம்மா? ஓகே, வெரி குட் பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக்குட்டிக்கு சாப்பாடு பிணைஞ்சு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் ஊட்டி விட்டேன், இங்கே நின்று சாப்பிட மாட்டேன்ட்டான். பாருங்கள், எங்கள் அம்மா அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஊட்டணுங்கன்னு. வாத்து கோழியெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. அங்கே வேணா சாப்பிடுவான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ நான் சாப்பிட்டானா சரின்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டோம் பார்க்குறீங்களா. கடகநாத்து வாத்து, வாத்தை பார்த்துட்டு நின்றுட்டுக்கிறத பார்த்து பயந்துட்டியாம்மா? பயப்படக்கூடாதுமா. எதுக்குமா ஒன்றும் பண்ணாதுமா, வாத்து ஒன்றும் பண்ணாது. நம்ம அம்மாவும் சாப்பிடலாம். நம்ம மாமாவும் சாப்பிடலாம். என்னமோ சொல்றது பாருங்க. ஆமாம்மா, நம்மளை ஒன்றும் பண்ணாதுமா, அது அம்மாவும் சாப்பிடுது. நீங்கள் சாப்பிடு. 3வது ஆளா நீங்களும் பண்ணிட்டீங்களா? அங்கே பாருங்க, கோழி. நீங்க எதுக்கு வந்தீங்க? இப்போ ஆளை காணன்னு பாக்குறக்கு வந்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக்குட்டி சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. நேரத்தில் எழுந்திரிக்கங்காட்டின்னு தூங்கிட்டான். அடுத்து பாருங்க, அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெள்ளி திங்கள் எப்பவுமே அம்மா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆமாம். அப்புறம் பாருங்க, தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு போய் என்னம்மா உருளைக்கிழங்கு போண்டா சூடாக போட்டிருந்தாங்க, வாங்கிட்டு வந்து சாப்பாடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருக்காங்க பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன வேலைட்டு பேன் பார்க்குற வேலை. இங்கே வந்தால் தான் அம்மா பேன் பார்த்துடுவாங்க. தலை கடிச்சிட்டே இருக்குதுங்க, ஒட்டுதெல்லாம் இருக்கும் போல். அதான் பேன் பார்த்துட்டு அப்புறம் போய் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். தம்பி வச்சுட்டு கூட பாத்திரம்லாம் கழுவிக்கலாம். ஆனால் உட்காந்துட்டு இப்படி பேன் பார்க்குற கூட மாட்டான், தூங்கிட்டு இருக்கங்காட்டின்னு. சரி கொஞ்சம் நேரம் தலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அம்மா பார்த்து விட்டுக்கிறாங்க பாருங்க. செல்லக்குட்டி தூங்கி எழுந்திரிச்சாச்சு. என்னம்மா இவ்வளோதான் தூக்கம்? பட்டுக்குட்டி
எங்கள் அம்மாச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கோம். டீ தூக்கம் தெளிஞ்சிருச்சாம்மா? தெளிஞ்சிருச்சு அடிச்சலாம். சரிடி பட்டு. தண்ணி குடிக்கிறியாம்மா? தண்ணி எட்டு வட்டா? பட்டு தண்ணி குடிக்கிறியா? பேசா மட்டும் கண்டுக்கிறதே இல்லை. போப்பா. பாருங்க எங்கள் அம்மா மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்துச்சு, இப்போ அளவாக தான் இருக்குது, டேப்லெட்லாம் போடுறதில்ல. 2 வேளை அந்த 1 வேளை சாப்பாடு 2 நேரம் டிஃபன் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் சாப்பாடு சாப்பிட்டங்காட்டின்னு மத்தியானம் பாருங்க ரொட்டி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சு உள்ளே வெங்காயம் மிளகாயெல்லாம் கலந்துருக்காங்க. இப்போ எப்படி தோசைக்கல்ல ஊற்றுவாங்க பாருங்கள், எடுத்து அப்படியே கையிலே தட்டி வைப்பாங்க. ராகி வடை இதெல்லாம் போடுற மாதிரியே. இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்குங்களாம்மா. இது எத்தனை நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தம்மா? அந்த 1 வாரமும் செய்யணும்னு முடியவே இல்லை. பாருங்க இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், செய்கிறாங்க பாருங்க. இதை இப்படி ரொட்டியாட்டு இந்த மாதிரி தோசையாட்டு தட்டிடுவாங்க. இதை இப்படி தட்டி வரட்டி வச்சு குடிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மாவோட சேர்ந்து நாங்களும் சாப்பிட்டு பழகிட்டோம், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சொல்லுங்க 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 தங்க சொல்லுங்க. ஓகே இங்கே பாருங்க ஆதிக்குட்டி குளிச்சுட்டு வந்தாச்சு. மயிலம்மா என்னம்மா பண்ணுற? தாளம் தட்டுறீங்களா? நெத்தியில் என்னது குங்குமம்னு சொல்லு. குங்குமம் 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 பொட்டு அம்மா வச்சிருக்கேன், நீ சொல்லு. குங்குமம் கும்பமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. அம்மா சுட்டு வச்ச கோதுமை ரொட்டி சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தியா காட்டும் போது போய் படுத்து.